நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் பிசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இப்படி கூட சொல்லலாம் சார். தாவேகாவோட ஆட்சி அமைகிறதுக்கு விசிகா தான் காரணம், தாவேகாவோட ஆட்சி அமைகிறதுக்கு ஐயுஎம்எல் தான் காரணம், தாவேகாவோட ஆட்சி அமைகிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் தான் காரணம், தாவேகாவோட ஆட்சி அமைகிறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். இவங்க எல்லாருமே கடந்த 2026 தேர்தலில் தாவேகாக்கு எதிரான கூட்டணியில, திமுக கூட்டணியில அங்கம் வகிச்ச கட்சிகள். எங்களோட ஆட்சியில பாதிக்கப்பட்ட சோகத்துல இருக்கக்கூடிய மக்களை நாங்க சட்டமன்றத்துல பேசிதான் அவங்கள சிரிக்க வைக்கிறோம் அப்படின்றப்ப நாங்க ஜோக்கராவே இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா, ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே ஜோக்கரா இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு ஜோக்கர்னா யாரு? தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு எதிரில் இருக்கிறவங்க மனசு விட்டு சிரிக்க வைக்கிறவங்க தான் ஜோக்கரு. எதிரில் இருக்கவங்க அவங்க குடும்பத்தை கஷ்டத்தை மறந்து சிரிக்க வைக்கிறவங்க தான் ஜோக்கரு. வீட்டுல இருந்து 1000 கஷ்டத்தை வருவா பாருங்க, அந்த அரை மணி நேரம் ஜோக்கர் மட்டும் அவன் சிரிச்ச கஷ்டத்தை மறந்துடுவான். அப்படிப்பட்டவன் தான் ஜோக்கரு. அப்படி ஒரு ஜோக்கரா இருக்கிறதுக்கு எங்களுக்கு பெருமை தான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க, இவங்க என்ன ரகம்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1.